வந்து ஒரு வெரிகோஸ் வெயின் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப யங் வயசு, அதாவது 36 வயசு பேஷண்ட்டு. ஒரு 2013 வெரிகோஸ் வெயின்லாம் அவதிப்படுறாரு. கால் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகிருக்கு. நான் வீடியோவில் காமிக்கிறவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து குருதி வாங்கல் தெரப்பி நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய அறுவை மருத்துவத்தில் உள்ள குருதி வாங்கல் தெரப்பி அது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீக் பண்ணுவோம், அப்போ நெக்ஸ்ட் வீக் பண்ணுவோம். அவர் ஒவ்வொருத்தரையும் காலை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம அனுப்பலாம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த பேஷண்ட்டை ஸ்டைல் கண்டிஷனில் நல்லா ப்ரிக் பண்ணும்போது முதல்ல ப்ளட்டு வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கால்பின் செட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ளட்டு வர ஆரம்பிச்சிட்டு நல்ல பெரிய வெயினே கிடச்சதுனால ப்ளட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகி நமக்கு வந்து ஒரு 50 ml கிட்ட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 50 ml to 75 ml கிட்ட. பேஷண்ட் நல்லா இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா இந்த மாதிரி க்ரானிக்கு அது இப்போ அக்யூட்டாக இருக்க வெரிகோஸ் வெயின் க்ரானிக் பேஷண்ட்டு ரொம்ப சிவியராக பெயின்ஃபுல் கண்டிஷன் வந்து நம்ம அந்த ஸ்டாக்னேஷனை எடுத்து விட்டால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். அந்த ஸ்டாக்னேஷன் ரிமூவ் பண்ணால் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெயின் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பிளட் லெட்டிங் தெரப்பி வெயினஸ் செக்ஷன்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெரிகோஸ் வெயினுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் ஆஃப் பிளட்டில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் போன உடனே நமக்கு ஃப்ரெஷ் பிளட் அங்கே புஷ் ஆகும்போது அங்கே டிஷ்யூஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடச்சி போயிடுது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பெயின் குறையுது. தேங்க்யூ.